வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, சீடன் ஒருவன் தன் குருவிடம், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நிம்மதி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குருவும், அப்படியா, நான் ஒரு வழி சொல்கிறேன். உன்னுடைய கையை முன்னால் நீட்டியபடி இந்த கண்ணாடி குவளையை பிடித்து கொண்டு நில் என்றார். அரை மணி நேரத்திற்கு பிறகு குரு, இப்போது எப்படி உணர்கிறாய் என்று கேட்டார். லேசாக வலிக்கின்றது குருவே என்றான். குருவும், இப்போது சற்று கையை உயர்த்தி பிடித்தபடி நில் என்றார். 10 நிமிடங்களுக்கு பிறகு சீடன், குருவே, கை அதிகமாக வலிக்கிறது என்றான். இப்போது தலைக்கு மேல் உயர்த்தி பிடி என்றார். 5 நிமிடங்களுக்கு பிறகு சீடன், குருவே, கை கடுமையாக வலிக்கிறது என்றான். குருவும், இப்போது என்ன செய்ய தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன், குவளையை கீழே போட்டுவிட தோன்றுகிறது என்றான். பிறகு என்ன சிந்தனை? அப்படியே செய் என்றார் குரு. அந்த சீடன் குவளையை கீழே போட்டு உடைத்தான். பின்பு, இப்போது எப்படி உணர்கிறாய் என்று கேட்டார் குரு. வலிகள் மறைந்து நிம்மதியாக உள்ளது குருவே என்றான் சீடன். குருவும், இதுதான் வாழ்க்கை. கவலைகளை மனதுக்குள் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தால் அது மனதில் வலி ஏற்படுத்திவிடும். கவலைகளை அப்போதே போட்டு உடைத்து விட்டால் வாழ்வு நிம்மதியாக இருக்கும் என்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். நமது சுமைகளை கடவுளிடம் இறக்கி வைப்போம். அவர் நம் சார்பாக செயலாற்றுவார். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.